मर्दो वागर्त प्रतिवत्रजे जगदपितरोः वन्दे पार्वती परमेश्वरम् गङ्गे जमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिन्धु कावेरी கவிதமா நீங்க காதலிச்சவங்க எப்படி இருப்பா? எலுமிச்சம்பழ நேரத்துல ஒசரமா இருப்பாளா? மீசை இல்லாம முழுமுழுன்னு இருப்பாளா? மாவிலை தோரணம் கட்டினாப்ல முடி வச்சிருப்பாளா? ஹலோ சார். ஹலோ, நீங்க தானே ஸ்டேஷன் மாஸ்டர்? ஆமா. யாரா அது புதுசா இருக்கு? யார் நீ? டிக்கெட் இல்லாம ட்ரெயின்ல ஏறணும் மாதிரி. டிக்கெட் இருக்கு. அம்மாவை மனசில் நினைச்சும் தர்ப்பணம் விடுங்க. மார்ஜயந்தாம் பிரமிதாமா மார்ஜயந்தாம் பிதரஹ. இந்த பிண்டத்தை கொண்டு போய் காக்காய்க்கு வச்சிடுங்க. பிளேட் இருக்குங்க, ஜாக்கிரதை. இந்த பாரு, பிண்டத்தை எடுத்துட்டா கையில வச்சுட்டு நிக்க கூடாது, கையோட கரைச்சிடணும். போ. எக்ஸ்கியூஸ் மீ சார். உங்களை பார்த்து நிறைய பேசணும்னு ப்ரிப்பேர்டாக தான் வந்தேன். ஆனால் பார்த்த உடனே டென்ஷன் ஆகிட்டேன். அந்த டென்ஷன் இன்னும் அதிகம் ஆகிறதுக்கு முன்னாடி என் மனசில் இருக்கிறதுலாம் சொல்லிடுறேன். உங்கள் தங்கச்சியை காதலிச்சது நான் தான். ஐம் சந்தோஷ். சார் ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் சார். கவிதா ரொம்ப நல்லா பொண்ணு சார். அவங்க இப்படி இருக்காங்கன்னா அதுக்கு உங்கள் வளர்ப்பு தான் சார் காரணம் சார். உண்மையாக ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க சார், ட்ரஸ்ட் மீ. அவங்க ஒரு ஆம்பளைய கூட கண்ணெடுத்து பார்த்தா இல்லை சார். எனக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு சார் அவங்கள மடக்கிறதுக்கு. இதே மேட்டரை இங்கிலீஷ்லனா கரெக்டாக சொல்லியிருப்பேன். ஆனால் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாததுனால அதை நான் தமிழில் ட்ரை பண்ண போய் அது அப்படி இப்படின்னு சார். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பண்ணது பெரிய தப்பு. அவங்க அப்படி பேசினதுனா தானே உங்களுக்கு கோவம் வந்துச்சு. உங்களுக்கு கோவம் வந்ததுனா தானே நீங்கள் கவியை கூட்டு வந்தீங்க சார். அவங்க பண்ண தப்புக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. முடிச்சிட்டியா இல்லை என்ன இருக்கா? சரியா சொன்னனோ இல்லையோ, ஆனால் மேட்ரு மட்டும் இதுதான். என் ஃபீலிங்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். முத்துப்பாண்டி, இப்ப அவசியம் அவன் உள்ளார கூட்டு போகணுமா? நீங்க என்ன சார், அவர் ஏதோ என்கிட்ட பர்சனலா பேசணும்னு ஆசைப்படுறாரு. கெடுத்துருவீங்க போல இருக்கு. நீங்க வாங்க சார். ஐயா, புலிவாய்க்குள்ள தானே தலையை விட்டுக்கிறானே இவன். உங்களை பத்தி என்னென்னமோ நினைச்சேன் சார். பட் யூ ஆர் a true gentleman. என்னம்மா சத்தத்தையே காணோம்? சுனாமி கூட சத்தம் இல்லாமத்தே வரும். வந்தா சுருட்டிட்டு அண்ணே, இவனை தூக்கிட்டு போய் ஊருக்கு வெளியே போட்டு வா. உங்க ஆத்தா பேசின பேச்சுக்கு எங்க அண்ணன் கொடுத்த அடி கம்மி தாண்டே. ஏன் முத்துப்பாண்டி, இது உன் பிரச்சனை இல்ல, உன் தங்கச்சியோட பிரச்சனை. அவனை அடிச்சு விரட்டிட்ட எல்லாம் சரியாயிருமா? ஏன் அது பொம்பளை புள்ளடா. எல்லா விஷயத்தையும் ஒரு அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. இதுவே உங்க அம்மா இருந்திருந்தா அவகிட்ட சொல்லியிருப்பா. இருந்தா சொல்லிருப்பா. இல்லாம போயிட்டாங்களே. ஏன் இன்னும் இந்த நாள் என்னால மறக்கவே முடியல மாஸ்டர். எங்க அம்மாவோட முகத்துல பணத்தை வீசி எரிஞ்சானே எங்க பணக்கார அப்ப. அதை நினைச்சு நினைச்சு செத்தாலே எங்க அம்மா. வேணாம் மாஸ்டர், வேணாம். இந்த பணக்காரங்க சாவகாசமே வேணாம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. என் அம்மா மாதிரி என் தங்கச்சி ஆயிடக்கூடாது மாஸ்டர். இந்த பாருங்க, அழுகுறா, அழட்டும், கூட நான் இருக்கேன். ஆனா நாளைக்கு போற இடத்துல அவ அழுதானா என்னால தாங்க முடியாது மாஸ்டர். நான் செத்து போடுவேன். அது இல்லப்பா, என் பேச்ச கேள. தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க மாஸ்டர். அவன் பேகுக்காக வந்திருக்கான்டா. இல்லங்க, நான் கவிதாக்காக தான் வந்தேன். முத்து, ப்ளீஸ் சார், எங்களை பிரிச்சிடாதீங்க. உங்க தங்கச்சி மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களோ அதை விட அதிகமா நான் அவளை நேசிக்கிறேன். கவிதாக்காக எங்க அம்மா அப்பா எல்லாரையும் விட்டு வந்திருக்கேன் சார். என் காதல் நிரூபிக்க நான் என்ன செய்யணும் சொல்லுங்க மாஸ்டர். இவனை போ சொல்லுங்க. தூக்கு தண்டனை கைதியை கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. நீங்க என்ன சார்? ஒரு தடவை சொன்னா புரியாது. நிறுத்துறா. ஏன்டா அவனுக்கு புத்தி எப்படி போகுது? உன் தங்கச்சியை பாக்குறப்பெல்லாம் உங்க அம்மா நினைப்பு வரும்னு சொல்லுவல்ல. எனக்கு இவனை பார்க்கும்போது சின்ன வயசு உன் ஞாபகம் தாண்டா வருது. யோசிச்சு பாரு, இதே நிலத்துல இதே மாதிரி தானே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்னு ஒருத்தங்கிட்ட கெஞ்சின, நீ மறந்துட்டியா? உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுனால தான் உன் நிலத்தை உன்னால காப்பாத்திக்க முடிஞ்சது. உனக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயமா? இது அநியாயம் தான்.
அம்மாடி, நீ கட்டிக்க போறவன் உனக்கு மட்டும் பிடிச்சிருக்கணுமா இல்ல எனக்கும் பிடிச்சிருக்கணுமா? உனக்கும் பிடிக்கணும்னு. சார் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? நான் என்ன சொன்னாலும் செய்வியா? செய்வேன். விவசாயம் செய்யணும். என் நிலத்துல 1 ஏக்கர் நிலம் தரேன். 1 ஏக்கர் நிலத்துல நான் எத்தனை மூட்டை அறுவடை செய்யறனோ அதே அளவுக்கு நீயும் செய்யணும். செய்வியா? மாடு மேய்க்கணும், சாணி அள்ளணும், ஆடு கோழி அத்தனையும் வளர்க்கணும். வளர்ப்பியா? டேய், 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 இதெல்லாம் எப்படி அவன் செய்வான்? அவன் செய்யணும் மாஸ்டர். இந்த வீட்டு பொண்ணு அவன் கட்டிக்கணும்னா அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு வந்தா மட்டும் பத்தாது. எந்த விவசாயியோட வாழ்க்கை அவங்க அம்மா கேவலமா பேசுறாங்களோ அதே விவசாயியோட வாழ்க்கை அவன் வாழ்ந்து காட்டணும். விவசாயம் செஞ்சு ஜெயிக்கணும். ஜெயிப்பியா? ஜெயிப்பேன் சார். நீங்க சொன்ன எல்லாம் செய்யறேன். உங்களோட ஒரு மூட்டை அதிகமா அறுவடை பண்ணி காட்டுறேன். டேய், டேய், டேய். அப்பதானே சார் கவி மேல இவர் வச்சிருக்க பாசத்தோட என் காதல் பெருசுன்னு தெரியும். தம்பி, இதே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துட்டு விரல வச்சு தட்டுற வேலை இல்ல, கஷ்டப்படணும். சார் ஈஸியா காதலிச்சிட்டேன். அதை காப்பாத்துக்க இந்த அளவு கூட கஷ்டப்பட மாட்டேனா? நீ தோத்துட்ட. என் தங்கச்சி மட்டும் இல்ல, இந்த கிராமத்தை விட்டே ஓடிடணும். கருப்பையா,